எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க தூங்கும் பொழுது சர்ப்பத்தினுடைய கனவு வருதா? நிறைய பிள்ளைகள் சொல்றீங்க, பாஸ்டர் சர்ப்பம் என்னை விரட்டுற மாதிரி பாக்குறேன், அது என்னை துரத்துது. சில இடத்துல நான் சர்ப்பத்தை என்ன செய்தேன், அடிச்சு கொண்டேன் கனவுல. அது போல சர்ப்பம் சில இடத்துல நான் அடிச்சு கொள்ளும் பொழுது அது ஓடி போய் மறைஞ்சிருது, சில இடத்துல விலகி போயிருது, சில இடத்துல எங்க இருக்குன்னே தெரியல, நான் தேடி வந்த காணல. நல்லா கவனிங்க, நீங்க கனவுல சர்ப்பத்தை பார்த்து அந்த சர்ப்பத்தை அடிச்சு கொன்னுட்டீங்கன்னா அது இறந்துருச்சு, அதனுடைய கிரியைகளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அது விலகி மறைஞ்சு போகுதுன்னா இன்னும் உங்க சரீரத்துல எங்கேயோ ஒரு பகுதியில அந்த சர்ப்பம் பிடிச்சிட்டு தான் இருக்கு. அது போல அந்த சர்ப்பம் உங்களை விரட்டுற மாதிரி இருந்தா அந்த கிரியைகள் உங்களை இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அது மரணத்துக்கு ஏதோ நடத்துது, இல்லாட்டி அது ஒவ்வொரு காரியத்துல இருக்கலாம். ஒருவேளை நீங்க என்ன செய்யலாம், மரணத்துக்கு நேரம் நடத்தப்படலாம், இல்லாட்டி குடும்பத்துல பிரிவினைகளாக இருக்கலாம், ஒருவேளை நீங்க குடும்பத்துல பிரிஞ்சிருக்கலாம். இந்த சர்ப்பம் விரட்டுறதுனால அந்த கிரியைகள் உங்களை தொடருதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருப்பீங்க, தேவனை அறிஞ்ச பிள்ளையா இருப்பீங்க. ஆனா நான் ஆண்டுடைய பிள்ளை, எனக்கு எப்படி இந்த சர்ப்பம் வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைக்கலாம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, சர்ப்பம் யார வேணாலும் வஞ்சிக்கும், அது தந்திரம் உள்ளது. ஏதோ பாருங்க, அந்த தோட்டத்துல அங்க ஆதாம் ஏவாள் இருக்கும் பொழுது ஏவாளை தந்திரமா வஞ்சித்தது. அது போல அது அழகா அந்த பாருங்க பழத்தை காமிச்சு அந்த தேவனுடைய மகிமையை விட்டு வெளியே என்ன செஞ்சது, அந்த ரெண்டு பேரையும் துரத்துச்சு. அது போலதான் இன்னைக்கு இந்த சர்ப்பம் அது கனவுல மாத்திரமல்ல, உங்களுக்குள்ள அது தொடர்ந்து வர்றதாலதான் இருக்கிறதாலதான் அது கனவுல வெளிப்படும். சில டைம்ல பாருங்க, நீங்க உபவாசம் போடும் பொழுதெல்லாம் அந்த சர்ப்பத்தை ஜெயிச்ச மாதிரி எல்லாம் பாப்பீங்க. எங்கெல்லாம் ஆவியில நிரம்பி நீங்க அந்நிய பாஷையில நிரம்பி தேவ ஆவியானுடைய பிரசனத்துல நிரம்பும் பொழுது அதை ஜெயிச்ச மாதிரி எல்லாம் வரும். அப்ப நீங்க அதை ஜெயிச்சிட்டீங்க உண்மையிலேயே. ஆனால் நீங்க ஆவியானோட இல்ல, நீங்க ரட்சிக்கப்பட்டு பேருக்கு இருக்கிறீங்க, கிறிஸ்தவர்கள் அடையாளம் இருக்கு, ஜெபம் இல்ல, உபவாசம் இல்ல, வேத வாசிப்பு இல்லைன்னா இந்த சர்ப்பம் உங்களுக்குள்ளதான் குடிகொண்டிருக்கும். சரி, இந்த சர்ப்பத்தை நம்ம ஜெயிக்க என்ன செய்யணும், அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தலுக்கு எழுதின விசேஷம் 12வது அதிகாரம் பாருங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 9வது வசனம். இந்த 9வது வசனம் எதை சொல்லுதுன்னா, இந்த சர்ப்பம்ன்றது யார் அப்படின்னா பழைய பாம்பாகிய பிசாசு. நல்லா கவனிங்க, உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது, அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இந்த சர்ப்பம் யாரு? பிசாசு. அதான் பழைய பாம்பாகிய பிசாசு. அது வானத்திலிருந்து தள்ளப்பட்டுச்சு, அதுக்கு மேன்மை மேட்டிமை வந்தோன்னு தள்ளப்பட்டு பாருங்க, அது போய் ஏதோ தோட்டத்துல ஏவாளை வஞ்சித்து இன்னைக்கு அந்த சர்ப்பத்தினுடைய கிரிகைகள், அந்த சர்ப்பம் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளை வஞ்சிக்குது. இன்னைக்கு அநேக பெண் பிள்ளைகள் இச்சைகள்ல ஒவ்வொரு காரியத்துல விழத்தள்ளுறதெல்லாம் இந்த சர்ப்பம் தான். ஏன்னா சர்ப்பம் அன்னைக்கு இச்சையில தானே ஏவாளை விழத்தளிச்சு, பழத்துக்கு மேல இருந்த அந்த மோகம். பாருங்க, ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொன்னதை புசிக்க சொல்லி அன்னைக்கு ஏவாளை என்ன செஞ்சது, ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஏவாளோட சேர்ந்து ஆதாமும் என்ன செய்யறாரு, துரத்தப்படுறாரு. அதே அந்த சர்ப்பம், அந்த பழைய பாம்பாகிய பிசாசு இன்னைக்கு பூமியில விழுந்து இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளை விழத்தழுது. இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க கூட அதுக்குள்ள சிக்கி இருக்கலாம். இன்னைக்கு இந்த சர்ப்பத்தினுடைய ஆவி இருக்கிறவங்கள்ட்ட இச்சைகள் இருக்கும், பயங்கரமா இருக்கும். அது போல தந்திரங்கள் இருக்கும். நீ நல்ல ஆவியில நிரம்பும் பொழுது இந்த உசுன்ற சவுண்ட் எல்லாம் அதுக்குள்ள வரும் பாருங்க. சில டைம்ல பாம்பு மாதிரி நெளிகிறது, இதெல்லாம் அந்த சர்ப்பம் தான் உள்ள கட்டி வச்சிருக்கிறது. இது அவ்வளவு சீக்கிரமா போகாது. ஏன்னா அதுக்குரிய கிரிகைகள் உன்னை இருக்கும் வரை, நீ அதை விட்டு வெளியில வரும் வரையும் அது உன்னை விட்டு போகாது. சரிப்பா அதை விட்டு அதை போறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஏன்னா இந்த சர்ப்பத்தோட சில பேர் யுத்தம் பண்ணாங்க. ஏன்னா அதே அதிகாரத்துல நல்லா கவனிங்க, 7, 8 படிச்சீங்கன்னா, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள், வலு சர்ப்பம் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை, வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிட்டு. அங்கே இருந்து மிகாவேல் பாருங்க, அவரோட சேர்ந்தவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பாருங்க, யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணி அவனை வானத்திலிருந்து விரட்டிட்டாங்க. அவன் அப்படியே கீழே வந்து இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், தேவனை விட்டு தூரமாய் போன பிள்ளைகள், உலக ஆசைகள் இச்சைகளுக்குள்ள அடிமையா இருக்கிற பிள்ளைகளை அவன் தந்திரமா பிடிச்சிட்டான். பிடிச்சு இன்னைக்கு அவன் அந்த சரீரத்தை வச்சு காரியத்தை நடப்பிக்கிறான். அதனாலதான் சொல்றேன், கிறிஸ்தவனுக்கு அடையாளத்தை விட கிறிஸ்துவோட இருக்கிறவனை தான் அவன் தொட முடியாது. நீங்க தேவனோட வசனத்துல நீங்க என்ன செய்யணும், தேவ ஆவியானவரோட நடத்தப்படணும். இந்த சர்ப்பத்தை நீங்க முறியடிக்கிற அதிகாரம் கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால என்னைக்கு நீங்க ஞானஸ்நானம் எடுத்து அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்துல தேய்க்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டுச்சோ எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா யார் அந்த அதிகாரத்தை எடுத்து நீங்க அவனை ஓட விரட்டுறீங்கன்றதான் இங்க ஆவியானவர் நமக்கு சொல்றாரு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எப்படி ஜெயிக்கணும் அவனை?
எதை வச்சு அவனை விரட்டணும்னா, அதே அதிகாரத்துல நீங்க 12:11 பார்த்தா, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த சர்வம் ஒரு மனுஷனுக்குள்ள போறதுக்கு முதல் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில வீக்னஸ் வசனம் இல்லாதது, ரெண்டாவது சாட்சி இல்லாதது, மூன்றாவது ஆண்டவருக்கு பயப்படுறது இல்ல. தேவனுக்குரிய காரியம் எந்த தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில அதிகமா இல்லையோ, வேரூன்றி இல்லையோ, அவங்களையெல்லாம் இந்த சர்ப்பம் தந்திரமா வச்சு தரும். அதான் சொல்லுவேன், பைபிள் அதிகமா படிங்க, வசனத்தை நல்லா படிங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்க மேல இருக்கு. சாட்சியின் வசனத்தை எடுத்து நீங்க வசனத்தை சொல்லி அவனை ஓட விரட்டுங்க. அதிகாலையில் அவனோட என்ன செய்யுங்க, ஜெயிங்க. அப்படின்னு ஜெயிக்கிறேன்னா என்ன, அந்நிய பாஷைகளை போராடி ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்டவங்களை இந்த சர்ப்பம் நெருங்காது. இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் சரி, வீட்டிலையும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வசனம் இல்ல, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்ல, அங்க என்ன இல்ல, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் இல்ல. ரத்தம்னா என்ன, பரிசுத்தம், அபிஷேகம் எல்லாமே அதுக்குள்ள வருது. அதுல எதுக்கும் இல்லைன்னா அவன் ஈஸியா வந்து உங்களை பிடிச்சிரும். நீங்க நிறைய கிறிஸ்தவர்களை தான் பாக்குற, இந்த சர்ப்பத்துல கட்டப்பட்டவங்களை எல்லாம் தலைமுறை கிறிஸ்தவங்க, நல்ல ஒரு காலத்துல இருந்தவங்க, இன்னைக்கெல்லாம் சர்ப்பம் கட்டி அவங்க விழுந்ததே அவங்களுக்கு தெரியல. ஏன், ஆண்டவருக்கு அவங்களுக்கு உறவு இல்லாததால சர்ப்பம் உள்ள வந்துருச்சு. இப்ப நீங்க தேவனோட உறவு இருந்தா தான் உங்களுக்கு நான் கட்டப்பட்டிருக்க சூழ்நிலை எதுன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க தேவனோட உறவுல இல்லாததாலதான் இன்னைக்கு ஒவ்வொரு பாஸ்டர் தேடி, ஒவ்வொரு சபையை தேடி போயிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா அதிகாரம் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. அதான் லூக்கா 10:19 என்ன சொல்லுது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதிகாரத்தை வச்சு நீ அதை யூஸ் பண்ணாம சும்மா வச்சிருக்கீங்க. அதை யூஸ் பண்ணணும்னா வசனம் வேணும், ஜெபம் வேணும், தனிப்பட்ட ஜெபம், உபவாசம் வேணும், ஆவியானவரோட உறவு வேணும், தனிமையில நடக்கணும். அப்படி வந்தா தான் இங்க அதிகாரம் செயல்படும். இங்க அடையாளம் இருக்கு, அதிகாரம் இல்லை. அவனை விரட்டுற அதிகாரம். ஏன், நீங்க ஏதோ ஒரு பாவத்துல நீங்க சர்ப்பம் உங்களை சிக்க வச்சிருக்கு. அப்ப இன்னைக்கு அந்த சர்ப்பம் உங்களை சிக்க வச்சதாலதான் கனவுல உங்களை விரட்டுற மாதிரி, சில இடத்துல நீங்க ஓடி ஒளியிற மாதிரி, நீங்க அதை திறத்திட்டு போகும்போது அது மறையுது. ஏன்னா உங்க ஜீன்லயோ இல்லாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல தேவனுக்கு துக்கம் ஊற்ற பாவம் உங்கள்கிட்ட இருக்கு. அதை நீங்க அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி செய்யும் பொழுது சங்கீதத்துக்கு எழுதின புஸ்தகம் 91:13 சிங்கத்தின் மேலும் விரிய பாம்பின் மேலும் நடந்து பால் சிங்கத்தை என்ன செய்வையாம், மிதித்து போடுவாய். அப்ப நமக்கு அதிகாரம் இருக்கு. அதை செயல்படுத்துறதுக்கு சாட்சியின் வசனம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், அதை நீங்க அடிக்கடி என்ன செய்யணும், வசனத்தை சொல்லி சொல்லி சுத்திகரிச்சுட்டே இருக்கணும். உபவாசிக்கணும் தனிமேல. இந்த சர்ப்பத்தின் போராட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது நீங்க என்ன செய்யணும், உங்களை ஒப்பு கொடுத்து முழு பாஸ்டிங் போடணும், தேவனோட நெருங்கணும். அப்பதான் இந்த சர்ப்பத்தினுடைய கட்டுகள் இருந்து விடுதலை பெற முடியும். நீங்க அதுவரையும் நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் துதிச்சாலும், நீங்க முழுமையாய் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்காத வரைக்கும் அவனோட போராடி ஜெயிக்க முடியாது. அவனோட போராடி ஜெயிக்கணும்னா அங்க வெளிப்படுத்தல் 12:11 சொன்னது போல சாட்சியின் வசனம், உங்க வாழ்க்கையில சாட்சி வேணும். அதுபோல நற்சாட்சி பெற்றுக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கு முன்னாடி பரிசுத்தப்படுத்தணும். ஏன்னா பிசாசு உங்களை அப்படியே கெச்சித்து பார்த்துட்டே இருப்பான். நீங்க கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாலும் அவன் உள்ள வந்துருவான். அதனாலதான் சொல்லுவேன், இந்த இருதயமாகிய வீடு பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்கு முன்னாடி பயபக்தியா இருக்கணும். அந்த வலு சர்ப்பத்தை ஓட ஓட விரட்ட, இன்றையில இருந்து வேதத்தை நல்லா படிக்க, உபவாசத்தோட ஜெபத்துல தேவனோட நெருங்கி ஜீவிக்க நீங்க என்ன செய்ய, உள்ள வாங்க. கர்த்தர் நிச்சயமாய் பாருங்க, அந்த சர்ப்பத்தினுடைய போராட்டத்துல இருந்து நிச்சயமா விடுதலை கொடுப்பாரு. அதனால சோர்ந்து போகாதீங்க. பைபிளை நல்லா படிங்க, இரவு நேரத்துல படிங்க, முழங்கால நில்லுங்க, உபவாசிங்க, ஜெபிங்க. உங்களுடைய ஜெப நேரம் அதிகப்படுத்த, வேத வாசிப்பு நேரம் அதிகப்படுத்த, ஆவியில நிரம்ப நிரம்ப கட்டுக்களை உடைஞ்சு தானா ஓடிரும், சர்ப்பம் எரிஞ்சிரும். நீங்க நீங்க பாருங்க, எந்த கனவுல சர்ப்பம் உங்களை மேற்கொள்ற மாதிரி பாத்தீங்களோ அதே சர்ப்பத்தை முறியடிக்கிற வல்லமையை கர்த்தர் உங்க கையில கொடுப்பாரு. நீங்க பாப்பீங்க, அந்த கிரிகைகள் அழிக்கப்படும். இதை தவிர ஏதாவது கேள்விகள் இருந்தா அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, வாட்ஸ்அப் நம்பர்ல தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து எங்களுடைய ஆன்லைன் பிரேயர்கள் போது நீங்க கலந்து கொள்ற பிள்ளைகள், நீங்க குரூப்ல ஜாயின் பண்ண விரும்பினா நீங்க ஜாயின் பண்ண சொல்லி என்ன செய்யுங்க, எங்களுக்கு மெசேஜ் போடுங்க. தொடர்ந்து இந்த மெசேஜ்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது பிரயோஜனமா இருந்தா இதனுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஆவியானவரோட நடக்க என்ன செய்யுங்க, தொடர்ந்து பிரயாசப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவர். ஒவ்வொரு நாளும் இனி அன்றன்றைக்கான பாருங்க தேவனுடைய வார்த்தைகளை நாங்க போட பிரயாசப்படுறோம். தொடர்ந்து நீங்க காலை வேளையில எழும்பணும்னு அந்த வார்த்தைகளை பார்த்து அந்த வார்த்தைகளை தியானிங்க. கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியத்தை செய்வாரு. சோர்ந்து போகாதீங்க.
கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்யுங்க, காத்துருங்க. சர்பத்தை என்ன செய்யுங்க, மிதிக்கிற வல்லமை, தேள்களை நசுக்கிற வல்லமையை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த அதிகாரத்தை என்ன செய்யுங்க, எடுத்து பயன்படுத்த வசனத்தை எடுங்க. ஆவியின் பட்டயத்தை வச்சு அவனை ஓட ஓட விரட்டுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.